ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. அந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் இதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சம் சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் போட்டு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். பெரிய வெங்காயத்தை போட்டு நான் இன்றைக்கி இதுக்கு எடுத்துருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து காளான் வந்து நான் 3 பாக்கெட் காளான் வாங்கியிருக்கேன். எனக்கு கெஸ்ட்டு வரான்ட்டு 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 3 பாக்கெட் காளானையும் நல்லா மேலே உள்ள மண் எல்லாமே இருக்கும். நம்ம ஏனதானு அதை கழுவக்கூடாது. நல்லா அந்த மேலே உள்ள மண்ணெல்லாம் நம்ம வந்து மைதா மாவு போட்டு கழுவுனோம்னா நல்லா போயிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னா அந்த மேலே கருப்பாக இருக்கிறது அதெல்லாம் நல்லாவே எடுத்துகிட்டு மேலே அந்த காம்பு பகுதியை கூட நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம காளான இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கேன். ரொம்ப சின்னமாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கேங்க. ரொம்ப சின்னமாக கட் பண்ணால் அது வந்து வேகும்போது அது இன்னும் சுருங்கும். அதனால் வந்து அப்புறம் உருவமே இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நான் வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினால்ட்டு இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது மசாலா மாதிரி இல்லாமல் ஃப்ரை மாதிரி பண்ணுறோம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது அதுதான். ஏன்னா வெங்காயம் வதங்காமல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதனோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனித்து செய்யும்போது இந்த நம்ம செய்கிற டிஷ் வந்து செமையாக வந்துடும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தான், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நைஸாக தான், ஓரளவுக்கு நைஸாக கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நைஸாக கட் பண்ணாலும் தக்காளி தான் வதங்கவே மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். கல்லுப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கணும். மசாலா ஐட்டம்ஸ் வந்து நான் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 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 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூனு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது குழம்பு மிளகாத்தூள் தான் இருக்குது. 2 கலந்தது இருந்தால் மொத்தத்தில் ஒரு 3 ஸ்பூன் கணக்குப்படி சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கரம் மசாலா, இதில் மட்டன் மசாலா இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக சட்டியில் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதனோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம காளானை சேர்த்துக்கணும். ஏன்னா காளானாக இருக்கட்டும், பன்னீர் இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நேரம் வேகிற இன்க்ரீடியன்ட் கிடையாது. அதனால் காளான் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே குக் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் ரொம்பவும் சுருங்கிடும். இந்த அளவு குக் பண்ணாலே நம்மளுக்கு போதும். நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காளானை. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியே இல்லாமல் தான் நம்ம கிரேவி வச்சோம்னா தான். ஏன்னா இது காளான்லேருந்து தண்ணி விடும். தண்ணி விட்டு அப்புறம் தண்ணி வற்றணும் நம்ம நேரம் வச்சுருக்கும்போது காளான் ரொம்ப சுருங்கிடும். நம்மளுக்கு தேவை 6 நிமிஷமே அதிகம்தான். 5லேருந்து 6 நிமிஷம் இல்லையா, 1 நிமிஷம் கூட 7 நிமிஷம். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வந்து நம்ம ரொம்ப ஊற்றக்கூடாது. இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இதிலேருந்து விடுற தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக அது தண்ணி வற்றி வர கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமலே நம்ம வேக வைக்கணும். காளானில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில், விரதமாக இருக்கிற நேரத்துலலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் நான்வெஜ் ஸ்பெயில் இதையும் நம்ம செய்யலாம். அதுக்காக காளான் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். அது கடைசியில் அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு, 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ வந்து கடைசியில் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். நான் வந்து இடிக்கிற உரல்ல பெப்பரை போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா 1-2 இடிச்சிட்டு, ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கடைசியில் இறக்க போயில மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். தண்ணி இல்லாமல் வற்றுனதுக்கப்புறம் நம்ம இறக்கணும். மிளகாத்தூள் போடுறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பெப்பர் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூளை கூட போட்டு பெப்பரையும் கூட போட்டால் ரொம்ப காரமாக இருக்கணும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டு இறக்கியாச்சுங்க. சூப்பரான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.